வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ₹5000 ஒர்த்ல இந்த கிராக்கர்ஸ் பாக்ஸ் தான் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம். இந்த கிராக்கர்ஸ் பாக்ஸ் எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகாசியில இருக்கிற கிராக்கர் சிட்டி என்ற ஷாப்ல இருந்து தான் ரிவ்யூக்கு எடுத்திருக்கோம். இதனுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த பாக்ஸ் நம்ம கைக்கு 2 வாரங்களுக்கு முன்னாடியே கிடைச்சாலும் இப்பதான் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம். ஸோ இதுக்குள்ள என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த பாக்ஸ் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா crackercity.in என்ற வெப்சைட்ல போயிட்டு உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் அவங்க நீட்டா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேல ஒயிட் ராப் பண்ணி மேல டேப்னா அடிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டேப் அடிக்கிறதுனால உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்ல டேமேஜ் ஆகாது. அதே போல டிரான்ஸ்போர்ட்ல பொருள் எடுத்துக்கிற வாய்ப்பும் கம்மியா தான் இருக்கும். எப்பவுமே வந்து கிராக்கர்ஸ் இந்த வருஷம் இருந்தாலும் சரி, எப்போ ஆர்டர் போட்டாலுமே தீபாவளிக்கு ஒரு மாசம் முன்னாடி ஆர்டர் போட்டீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜும் கம்மியா இருக்கும். அதே போல உங்களுடைய பட்டாசு எல்லாமே சேஃப்டியாவும் வந்து சேரும். இப்போ இந்த பாக்ஸ் ஓபன் பண்ண போறோம். நல்லா நீட்டாக பேக் பண்ணியிருந்தாங்க. டைட்டாக வந்தது பேக்கிங்கு. இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் பாக்ஸ் ஃபுல்லாகவே பட்டாசாக தான் இருக்குது. இதை நீங்களே பார்க்கலாம். எங்கேயுமே கேப் இல்லை. உள்ளே என்ன மாதிரியான பொருள் இருக்குன்றது மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம் ஒவ்வொன்றா. ஃபஸ்ட்டு ப்ராடக்டாக ஸ்டார்வெல் பிராண்டோட மியூசிக்கல் ராக்கெட்டு ஒரு பாக்ஸ் இருக்குது. அடுத்து எஸ்பிடி பிராண்டோட 3 ஃபேஸ் இருக்கிற பீகாக் ஒன்று இருக்குது. அடுத்தது ஜேம்ஸ் பாண்டுன்ற நேமில் இருக்கிற 5-in-1 மேட்சஸ், இது வந்து மத்தாப்பு குச்சி, இது ஒரு பாக்ஸ் இருக்குது. அடுத்ததாக பிஜிலி 2 பேக்கெட்டு. முகேஷ் பிராண்ட்லேருந்து அல்ட்ரா பென்சில் ஒரு பாக்ஸு. ஐஎன் பிராண்ட்லேருந்து ஹெலிகாப்டர் ஒரு பாக்ஸு. கஜா பிராண்ட்லேருந்து டிஸ்கோ வீல் அது ஒரு பாக்ஸ் இருக்குது. வடிவல் பிராண்ட்லேருந்து அஷ்ரப்பி பாப்ஸ் ஒரு பாக்ஸு. ஐஎன் பிராண்ட்லேருந்து லோட்டஸ் ஃப்ளவர் வீல் ஒரு பாக்ஸு. கஜா பிராண்ட்லேருந்து கமாண்டோ 3000 சொல்லக்கூடிய பாம் ஒரு பாக்ஸு. ஜெய்ஸ்டி பிராண்ட்லேருந்து டின் ஃபவுண்டைன் ஒரு பாக்ஸு. ஸ்டார்வெல் பிராண்ட்லேருந்து 90 வாட்ஸ் ஒரு பாக்ஸு. ராகுல் பிராண்ட்லேருந்து 4 அடி சாட்டை ஒரு பாக்ஸு. சுப்ரீம் பிராண்ட்லேருந்து ஸ்பார்க்லஸ் ஒரு பாக்ஸு. ராகுல் பிராண்ட்லேருந்து பென்சில் ஒரு பாக்ஸு. ராஜேவல் பிராண்ட்லேருந்து ஃபோலா ஸ்டார்ஸ் பாக்ஸ் ஒன்று. இது என்னென்னா 5 ஷாட் ஒரே நேரத்தில் போயிட்டு ஸ்கையில் பஸ்ட் ஆகும். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது ஒரு நியூ அரைவல். இது கிரவுண்ட் செக்கர் ஸ்பெஷல் 10 கொண்டது ஒரு பாக்ஸு. 12 ஷாட் ஒரு பாக்ஸு. தாமோ பிராண்ட்லேருந்து ஷார்க்குன்னு சொல்லக்கூடிய ஃபவுண்டைன் வகையான பென்சில் ஒரு பாக்ஸு. இந்த ஃபவுண்டைன் கையில் பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு சின்ன பசங்களாம் நல்லா விரும்பி வெடிக்கக்கூடிய ஒரு வகையான பட்டாசு. ராயல் பிராண்ட்லேருந்து ஸ்னேக் டேப்லெட்டு ஒரு பாக்ஸு. இதில் மொத்தம் 10 பாக்ஸ் இருக்கும் உள்ள. அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்தமான மணி பேங்க்ன்றது 3 பீஸ் கொண்ட ஒரு பாக்ஸு. இதை பஸ் பண்ணிங்க அப்படின்னா உள்ளேருந்து ஃபேக் ரூபா நோட் வந்து வெளியே வரும். ஸோ இது குழந்தைங்களாம் ரொம்ப விருப்பமாக வெடிக்கக்கூடிய ஒரு பட்டாசு. இது ஒரு பாக்ஸ் இருக்குது. வாவ் ஸ்டார் பிராண்ட்லேருந்து ரெட் அண்ட் க்ரீன் ஃபவுண்டைன் ஒன்று. இது வந்து நைட்டில் பஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ரெட் அண்ட் க்ரீன் கலரில் வந்து ஃபவுண்டைன் வரும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒரு பாக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பீகாக் ஃபெதர் ட்ராப்ஸ். ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் வந்து எல்லா காம்போ பாக்ஸ்லையும் இருக்கும். இது ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பஸ் பண்ணும்போது இந்த ஃபவுண்டைன் எப்படி இருக்குன்னா பீகாக்கோட ஃபெதர் எப்படி இருக்கோ அதே போல் அழகாக மேலே எழும்பும். பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது நிறைய காம்போ பாக்ஸ் எல்லாத்துலேயும் இந்த ஒரு பாக்ஸு கட்டாயமாக இருக்கும். ஃபோகோ ஃபைரோக்ஸ் வந்து ஃபோட்டோ ஃப்ளாஷ் ஒரு பாக்ஸு. கோல்டு ஃபைரோவில் செய்யப்பட்ட வாட்டர் குயின் ஃபவுண்டைன் ஒன்று. இது 3 இன்ச்சு டின்னு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது ஃபவுண்டைன் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் குயின் போட்டிருந்தாலுமே கோல்டு ஃபைரோவில் செஞ்சிருந்தாலுமே எங்களுடைய அட்வைஸ் என்னென்னா பஸ் பண்ணும்போது பட்டாசுன்றதே நெருப்பு சம்மந்தப்பட்ட பொருள்ன்றதுனால எந்த பட்டாசை நீங்கள் பஸ் பண்ணாலும் அதில் போய் கை வச்சுன்னா விளையாடாதீங்க. நல்லா இருக்கிற ஒரு ப்ராடக்ட் இது. லிங்காஸோட ஷவர். இந்த ஷவர் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லா வகையான காம்போ பாக்ஸுமே எல்லாருமே இந்த ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இது. ராகுல்ஸ் பிராண்ட்லேருந்து சூப்பர் டிலக்ஸ் ஃப்ளவர் பாட்டு. இதில் வந்து பெரிய சைஸ் ஃப்ளவர் பாட்டு. ஸோ இந்த பாக்ஸில் 2 பீஸ் இருக்கும். அது ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறது கிரவுண்ட் செக்கர் அசோகா. இது ஒரு பாக்ஸு. அதே போல் ஃப்ளவர் பாட்டில் ராகுல் பிராண்ட்லேருந்து ஒரு பாக்ஸு. கிரவுண்ட் செக்கர் பிக்கில் ஒரு பாக்ஸு. அடுத்து ஸ்பார்க்லஸ் வெரைட்டியில் 7 சென்டிமீட்டர் கம்பியில் ரெட்டு எலக்ட்ரிக்கல் ஒவ்வொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் 10 பீஸ் இருக்கும். அடுத்ததாக 10 சென்டிமீட்டர் ஸ்பார்க்லஸில் கிராக்லிங் ஒன்றும் க்ரீன் கலர் ஒன்று இருக்குது. மொத்தம் 2 பாக்ஸு. அடுத்து 12 சென்டிமீட்டர் ஸ்பார்க்லஸில் எலக்ட்ரிக்கல் க்ரீன் 2 பாக்ஸ் இருக்குது. அடுத்து காலிஸ் பிராண்ட்லேருந்து 15 சென்டிமீட்டர் எலக்ட்ரிக் ஸ்பார்க்லஸ் இது ஒரு பாக்ஸ் இருக்குது. காலிஸ் பிராண்டோட ஸ்பார்க்லஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அதுலேருந்து ஒரு பாக்ஸு. அடுத்து காலிஸ் பிராண்ட்லேருந்து எலக்ட்ரிக் ஸ்பார்க்லஸ் 30 சென்டிமீட்டர் கொண்டது ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க. ஸ்பார்க்லஸை பொறுத்த வரைக்கும் இங்கே ப்ரைமரியாக காலிஸ் பிராண்டை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க.
காலிஸ் பிராண்டோட ஸ்பார்க்லர்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்கும். ஸோ அந்த வகையில் இவங்க ஸ்பார்க்லர்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்க பிராண்ட் வந்து ரொம்ப குவாலிட்டியான பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்த்துக்கிட்ட ப்ராடக்ட் வந்து ஈரா கோட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான ப்ராடக்ட் தான். இது என்ன ப்ராடக்ட்ன்றத பாக்ஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஆக்சுவலாக இது வந்து சின்ன சைஸ்ல இருக்க ஒரு வகையான ஃப்ளவர் பாட்டு. இது பார்க்கறதுக்கு சைஸ் சின்னதாக இருந்தாலுமே ஃபங்க்ஷனாலிட்டி ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த பாக்ஸ் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இதை வெடிச்சு பாருங்க, ரொம்ப அவ்வளோ ஃபங்க்ஷன் அருமையாக இருக்கும். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மெர்க்குரி டார்ச்னு சொல்லக்கூடிய பென்சில் ஐட்டம் ஒன்று, சில்வர் கலரில் வரக்கூடிய ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஒரு பென்சில் ஒரு பாக்ஸு. தாமோ பிராண்ட்ல இருந்து கிங் கேண்டில்னு சொல்லக்கூடிய பென்சில் 2 பாக்ஸ் இருக்கு. ஆக்சுவலாக தாமோ பிராண்டோட ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த பாக்ஸில் தாமோ பிராண்டோட ப்ராடக்ட்டுமே இருக்கு. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்குது ஐயன் பிராண்ட்லேயே அதிகமாக சேல் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட் என்னன்னா அது இந்த ஃபவுண்டைன் தான். லெமன் ட்ரீன்னு சொல்லக்கூடிய இந்த ஃபவுண்டைனில் ஒரு பாக்ஸ் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் கலர் வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராக்லிங்கோட நல்ல சவுண்டோட இருக்கும். பார்க்கறதுக்கு நைட்டில் பஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாகவே இருக்கும் இந்த ஃபவுண்டைனு. அது ஒரு பாக்ஸ் வச்சிருக்காரு. கலர் ஸ்மோக்கில் ரொம்ப ஃபேமஸான ரேஷ்மா பிராண்ட்லேருந்து கலர் ஸ்மோக் வரக்கூடிய பென்சில் வகையான கிராக்கர் இது ஒரு பாக்ஸ் இருக்குது. ஹைட்ரோபாம் ஒரு பாக்ஸு. ஆப்பிள் பிராண்ட்லேருந்து பட்டர்ஃப்ளை ஒரு பாக்ஸு. இது ரெட் அண்ட் க்ரீனில் அப்படியே சுத்தம் அந்த வகையான பட்டாசு இது ஒரு பாக்ஸ் இருக்குது. கிட்கேட் ஒரு பாக்ஸு, இது சிட்டுப்புட்டுன்னு சொல்லுவாங்க, அது ஒரு பாக்ஸ் இருக்குது. எலக்ட்ரிக் ஸ்டோன் 2 பாக்ஸு. மேஜிக் பாப்ஸ் 2 பாக்ஸு. ஜி பூம்பா 2 பாக்ஸு. மினி புல்லட் பாம் ஒரு பாக்ஸு. ஸ்கை ஷாட் வந்து 2 பாக்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது 2 பேக்கெட் இருக்குது. ஒவ்வொரு பேக்கெட்லையுமே 5 பீஸ் கொண்டது. ஸோ இது 2 பேக்கெட் வச்சுருக்காங்க ஸ்கை ஷாட்டு. இது நல்லா இருக்கும். 4 இன்ச்சு லைன் 2 பேக்கெட்டு, மொத்தம் 10 பீஸ் இருக்குது. 7 இன்ச்சு ஃபைட்டரில் 5 பீஸ் கொண்ட ஒரு பேக்கெட்டு. 6 இன்ச்சு லைன் ஒரு பேக்கெட்டு. 4 இன்ச்சு நார்மல் லட்சுமியில் 5 பேக்கெட் வச்சுருக்காங்க. மொத்தம் 25 பீஸ் இருக்கும் அதில். 4 இன்ச்சு கோல்டு லட்சுமியில் 2 பேக்கெட்டு. 2 சவுண்டு ஒரு பேக்கெட்டு. 2.25 குருவி 5 பேக்கெட்டு. 3 இன்ச்சு குருவி வெடி வந்து 5 பேக்கெட்டு. ஆக மொத்தம் இந்த பாக்ஸில் நைட்டு வெடியுமே இருக்குது, பகலில் வெடிக்கக்கூடிய வெடியுமே இருக்குது. அடுத்து என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நைட்டில் வெடிக்கக்கூடிய ஐட்டத்தில் ஃப்ளவர் பாட்டு ஸ்பெஷல் ஒரு பாக்ஸு. அடுத்து நம்ம பார்க்குறது நைட்டு வெடிக்கக்கூடிய வெடி தான், எல்லாமே ஸ்கை ஷாட்டுன்னு சொல்லக்கூடிய வெடி. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது சோட்டா ஃபேன்சி, இது ஒரு பீஸ் இருக்குது. அடுத்து கதிரூர் பிராண்ட்லேருந்து ஒரு ஸ்கை ஷாட்டு. இது ஸ்கையில் போயிட்டு வெடித்து கலர்ஃபுல்லாக இருக்கும். இது டபுள் பால், ரெட் அண்ட் க்ரீன் ரெண்டும் சேர்ந்து வரும் இந்த கலரில். அடுத்து நம்ம பார்க்கறது ஸ்டீமான் பிராண்ட்லேருந்து ராக் ரெயில்னு சொல்லி 3.5 இன்ச்சு பைப் இது. ஸோ ஸ்கை ஷாட் வெரைட்டியில் 3.5 இன்ச்சு பைப்பும் வச்சுருக்காங்க, சின்ன சோட்டா ஃபேன்ஸும் வச்சுருக்காங்க. அடுத்து என்னென்னலாம் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டீமான் பிராண்டோட ஸ்கை ஷாட் எல்லாமே டிஸ்பிளே ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம அடுத்து இது என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்குது 3 பீஸ் ஃபேன்சி. ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ளே மொத்தம் 3 பீஸ் இருக்கும், 3 டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனாக இருக்கும். இது ஒரு பாக்ஸ் இருக்குது. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்குது 30 ஷாட்டு. இந்த பாக்ஸில் வந்து நிறைய ஸ்கை ஷாட் இருந்தாலுமே அதுக்கு ஹைலைட்டாக இந்த 30 ஷாட் ஒன்று இருக்குது. ஸோ இதோட சைஸே ரொம்ப பெருசாக இருக்குது. அடுத்தது அந்த கிராக்கர்ஸ் எல்லாமே பஸ் பண்ணுறதுக்காக ஃப்ரீயாக ஒரு லைட்னிங் ஸ்டிக் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம லோக்கலில் இருக்கிற ஷாப்பில் போய் கேட்டோம்னா அதுவே 50 ருபீஸ் சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த செலவை கம்மி பண்ணணுன்றதுக்காக இதில் இவங்க ஃப்ரீயாக ஒரு லைட்னிங் ஸ்டிக்கும் வச்சுருக்காங்க. இந்த பாக்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் 5000க்கு ரொம்ப ஒர்த்தான பாக்ஸு. இந்த பாக்ஸை நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கிராக்கர் செட்லேருந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன். இந்த 5000 ருபீஸ் காம்போ பாக்ஸ் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க. இந்த 5000 ருபீஸ் மதிப்பில் இந்த காம்போ பாக்ஸை நீங்கள் ஆர்டர் பண்ண நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா crackercity.in என்ற வெப்சைட்டில் போய் உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய மொத்த டீட்டெயில்ஸும் வந்து நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயும் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 5000 ரூபாய் மதிப்புள்ள இந்த காம்போ பாக்ஸ் ஒர்த்தா இல்லையான்றதை நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதே போல் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.